وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாமெல்லாம் உயிரினும் மேலாக நேசி எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையின் பேரருளும் நின்று நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் பல்வேறு வசனங்கள் நமக்கு ஈமானை வலுவூட்டக்கூடியதாகவும், ஈமான் கொள்வதால் என்ன நீங்கள் நன்மைகளை துனியாவில் பெற்றுக் கொள்வீர்கள் என்பன போன்ற வசனங்களும், ஒருவேளை உங்களிடத்தில் குறையுமாக இருந்தால் நீங்கள் அப்போது இந்த துனியாவில் எப்படி அலக்களிக்கப்படுவீர்கள் என்பன போன்ற எச்சரிக்கைகளும் பல்வேறு வசனங்களில் பொதிந்திருக்கிறது. ஈமான் குறித்து அல்லாஹ் பேசுகிற வினோதமான மனிதனை சிந்திக்க வைக்கிற யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட அடியார்களே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் அழைக்கிற போதே எப்படி அழைக்கிறான்? யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே, யாரெல்லாம் என்னை நம்பியிருப்பீர்களோ எல்லாம் சற்று கவனியுங்கள், இருந்தாலும் நீங்கள் நம்புங்கள். அப்படியானால் உங்களிடத்தில் இருக்கிற ஈமான் போதுமானது இல்லை. நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் தான், நம்பிக்கை உண்டுதான், இந்த நம்பிக்கை போதுமானதாக இல்லை, இன்னும் நான் உச்சபட்சத்தை எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் பேசுகிற வசனத்தை பார்க்கிறோம். படிக்கிற போதே மிக விசித்திரமான வசனமாய் தெரியும். என்னடா இது, கூப்பிடும் போதே அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களேன்னு கூப்பிட்டுட்டு, இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றால் குறைந்து விட்டது.
யாரிடத்தில் எல்லாம் ஈமான் குறைந்து கொண்டே இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஈமானை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் இருக்கட்டும். யாரிடத்திலெல்லாம் ஈமான் பரிபூரணமாய் இருக்குமோ அவன் மெருகேற்றிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் துனியாவை பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, ஒரு விஷயத்தை துனியாவில் எதிர்கொள்ள முடியாமல் பெண்ணுக்குரியது என்ற காலம். இன்றைக்கு அது கடந்து போய் ஆணையும் அது ஆட்டிக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை எவ்வாறு எடுப்பது, எவ்வாறு அதை நகர்த்துவது, எவ்வாறு அதில் வெற்றி காண்பது என்ற பல்வேறு கேள்விக்கணைகளுக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கிய ஓட்டத்தில் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருமே நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் உட்பட பல நேரங்களில் நாம் இந்த துனியாவினுடைய கஷ்டங்களை சந்தித்துக் கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல், அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்முடைய நண்பர்களிடத்தில் அழுத நாட்கள் உண்டு. ஆமாதானே? உங்களுடைய உறவினரிடத்தில் நீங்கள் அழுதிருப்பீர்கள். 20 ஆண்டு வாழ்க்கையை சொல்லி வாழ்க்கையை சொல்லி எல்லாம் போச்சு, கஷ்டப்பட்டு போட்டேன், ஆயக்கட்டி வைத்த கட்டி போட்ட காசு பூரா லாஸா போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது செய்றீங்களா? வேலைக்கு போய் கூட சம்பாரிச்சிடலாம் போல, வியாபாரம் பார்த்து தொழிலை பார்த்து 10 பேருக்கு வேலை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து எப்பப்பா கரண்ட் பில்லு வீட்டு வாடகை முடியாதியா, என்னால இதுக்கப்புறம் வியாபாரம் பார்க்க முடியாது, கண்ணீரோடு பேசுவார். வியாபாரத்தில் உள்ளவர் படி குடும்பத்தை நடத்துபவர் அவரும் அப்படித்தான். ஒரு பெண்ணிடத்தில் ஒரு முதியவரிடத்தில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன? எல்லோரும் ஒரு நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுது முடியல, இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் என்ற நிலையில் ஒவ்வொருவரும் சென்று விடுகிறோம். இது எதை குறிக்கிறது தெரியுமா? நீங்கள் ஒன்றை நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிற ஒவ்வொரு அழுகைகளும் இந்த துனியாவில் ஒரு பிரயோஜனம் பெறாது. நீங்க மனுஷன் அழுகிறீங்க இல்லங்க, அவர் உங்களுக்கு தீர்வு தந்துருவாரா? என்கிட்ட இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவாரா? இல்ல. என்ன செய்வாரு? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அதெல்லாம் அப்படித்தாங்க, நான் பார்க்காததான், நம்ம இறக்காததான், நமக்கு போகாததான், அங்க அப்படி 2 பேருக்கு இங்க இப்படி 2 பேருக்கு மனசு ஆறுதல் படுத்தலாம், தீர்வு கிடைக்காது. அப்படியானால் எனக்கான தீர்வு எங்கே? வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், மன ரீதியாக பெரும் சிரமத்தில் இருக்கிறேன், நிம்மதியே இல்லைங்க. எங்க இருக்கு? உங்களிடத்தில் ஈமான் குறைந்து விட்டது. ஈமானில் சருகல் இதுவா அதுவான் குழப்பம் வருது. என்ன காரணம்? அல்லாஹ்வை விட்டு ஒரு அடியான் தடுமாறி செல்லுகிற போது இப்படியான பல குழப்பங்கள். திருமறை குர்ஆனில் அழகான வசனத்தை நீங்கள் பாருங்கள். சூரத்துல் மாரிஜ், இன்னல் இன்சான குலிக்க ஹலுஆன். அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிற விதத்தை பற்றி பேசுகிறான். மனுஷனை எப்படி படைச்சிருக்கிறோம்னா பதற்றக்காரனாகவே படைத்து வைத்திருக்கிறோம். அப்படியே பதறிக்கிட்டே இருப்பாங்க, இதுவா அதுவா, அதை செய்வோமா இதை செய்வோமா, எது சரி எது தப்பு இருப்பாங்க. இது மேனுஃபேக்சர்ட் டிஃபெக்ட். படைச்சிருக்கதே அப்படித்தான். இன்னும் ஒரு வசனத்தில் நீங்கள் பாருங்கள், இன்னல் இன்சான லைஃபான், மனிதனை நாம் பலகீனப்பட்டவனாக படைத்திருக்கிறோம். அப்படிதான் இருக்கும். எதிர் முடிவெடுக்க தெரியல, இல்ல சிரமப்பட்டு இல்ல கஷ்டப்பட்டு இல்ல, படைக்கப்பட்ட விதம் அப்படி. அப்படியானால் எனக்கான தீர்வு எங்கே? அதையும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. மனுஷன் எல்லா கஷ்டத்தின் போதும் தீர்வை உடனடியாக தேடி ஓடுகிறான். திருமறை குர்ஆன் அழகாய் பேசுகிறது. அல்லாஹ் தன்னை குறித்து அழகாக எடுத்து சொல்கிறான்.
ஒரு அடியான் என்னை பற்றி கேட்பான், அல்லாஹ் என்றால் யார்? அவனுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் பெரியவன், சிறியவன், நான் மகத்தானவன், அருளாளன், இதெல்லாம் நான் பேசல. நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்க. அல்லாஹ்வை பற்றி ஒரு அடியான் உங்களிடத்தில் கேட்டால் அல்லாஹ் என்றால் யார், எப்படி சொல்லுங்கள் நபியே. அல்லாஹ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறான். உன் கஷ்ட நஷ்டத்தை தூக்கி சுமப்பதற்கு, துணை தெரிவதற்கு அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். இதை விட வேறு அடியானுக்கு என்ன ஆறுதல் தேவை? நம்மள நிறைய பேர் உண்டுங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நான் ஜீரோல இருக்கிறேனே, அப்படி இருக்கும்போது அல்லாஹ் கொடுப்பானோ? நம்மள நிறைய பேர் என்ன வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் உள்ளத்தில் உள்ளது என்ன? எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையங்க, பொருளாதாரம் இல்ல, குடும்பம் இல்ல, தூக்கி வர்றதுக்கு ஆள் இல்ல, எனக்கெல்லாம் கிடைக்குமா? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஏராளமான நபிமார்களை பாருங்கள். ஒரே ஒரு வரலாறு, ஒத்த வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதோ ஏழ்மையாக வாழ்ந்தவர் இல்லை. மூசா நபி சின்ன பிள்ளையில எல்லாம் வாழ்ந்து வளரும் போது எப்படி கஷ்டத்துல வாழ்ந்து கஷ்டத்துல வளர்ந்து பிறகு பொருளாதாரத்தை அடைந்தவர்கள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. ஃபிரௌனுடைய மாளிகையில் வளர்கிறார். உயர்தரமான ஆடை, உயர்தரமான உணவு, நிம்மதியான தூக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே சண்டைக்கு தீர்ப்பு சொல்ல போனவர் இருவரில் ஒருவரை குத்தி விட்டார். எதிரி செத்து போனான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். தெரியாம குத்திட்டாரு, அல் மௌத். பயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மதீனா நகருக்கு சென்று விட்டார். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டாரு. மதீனா நகருக்கு சென்று ஒத்தாளாக நிற்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது ஒத்தாள், தனியாள் அந்த ஊரிலே நிற்கிறார் என்று இளம் பெண்களுக்கு உதவி செய்கிறார். ஓரமாய் மரத்திற்கு வந்தவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையிட்டார். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இறைவா, எனக்கு நீ தரக்கூடிய நலவுகளில் நான் தேவையுடையவன், எனக்கு யாருமே இல்லை, ஊரு புதுசு, காசு பணம் கையில இல்ல, சொந்தக்காரவங்க இல்ல, வீடு இல்ல, ஒண்ணுமே இல்ல, டோட்டல் ஜீரோ. ஒரே ஒரு துவா உள்ளத்தின் உறுதியால் வெளிப்பட்டது. ஈமானுடைய உச்சத்தை எடுத்து காட்டுகிறது. யா அல்லாஹ், எனக்கு நீதா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அற்புதம் என்ன? அதே ஊரிலே குடும்பத்தை கொடுத்து, அதே ஊரிலே பொருளாதாரத்தை கொடுத்து, அதே ஊரிலே வீடு வசதிகளை கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குடியமர்த்தினானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஈமானோடு முறையிட்டார். அல்லாஹ் கொடுத்த பரிசு அது. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றது இல்லை. அல்லாஹ்வுக்கு நம்ம ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம், அப்படித்தானே? ஒரு 10 ரூபாய் காணாம போச்சு, அல்லாஹ் கேட்டது உண்டா? அல்லாஹ் ஒரு 10 ரூபாய் தொலைச்சு விட்டாங்க, எங்க போச்சுன்னு தெரியல, சும்மா போகும்போது எடுத்து பாக்கியத்துல வச்ச காணாம போச்சு, சொன்னதே இல்லை. பெரும்பாலும் இப்படி காணா போன சில்லறை எப்படி லட்சக்கணக்கில் இருக்கும். 5 ரூபா 10 ரூபான்னு காணா போச்சாங்க, அந்த சில்லறை காசை சேர்த்த வச்சுக்கோங்க, அதுவே ஒரு லட்சத்தை தோறும். அவ்வளவு காசு காணா போச்சு, சில்லறையை கண்டுக்க மாட்டாரு. ஒரு பயணத்துல நீங்க இருக்கீங்க, பேக்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு உயர்தரமான பொருள் கொண்டு வர்றீங்க, தூங்கிக்கிட்டே இருந்தீங்க, காணா போச்சு. இப்ப பதறிடுவான மனுஷன். அல்லாஹ், கஷ்டப்பட்டு சேர்த்த காசு 10 லட்சம் போச்சு, அல்லாஹ் அழுகிறானே. எப்படி? அல்லாஹ்
அல்லாஹ்வை மனிதன் வைத்திருக்கிற விதம் அப்படி. பெருசுனா அல்லாஹ்ட்ட போகணும், சிறுசுனா நானே பாத்துக்கிறேன். இப்படி அல்லாஹ்வை நம்புறது, இதுதான் ஒரு ஈமான்தாரிக்கான அழகா? இறை நம்பிக்கைன்னா பெருசு என்ன சிறுசு என்ன, எல்லாமே அல்லாஹ் தான். இப்படி வாங்க, இந்த நம்பிக்கைக்கு வாங்க. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்விடத்தில் தனது காரியங்களை ஒப்படைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் செய்கிற சிறப்பு என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனிலே நீங்கள் புரட்டி 3வது வசனம், وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நாம் அருள் செய்வோம் யாருக்கு? அல்லாஹ். அல்லாஹ்வை யார் சார்ந்திருப்பாரோ, அல்லாஹ்வை யார் முழுமையாக ஈமான் கொண்டிருப்பாரோ அந்த அடியாருக்கு கொடுப்போம். அப்படியானால் ஈமானின் உச்சத்தை தொடுங்கள், நீங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டீர்கள். இப்படிதான் நடக்குமா? நம்மள நிறைய பேர் பேசியிருக்கிறோம்லங்க, என் வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும் நினைச்சதே சொல்லிருக்கோமா? நானா இது? அல்லாஹ் செய்த அருள் இது. திருமறை குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ அல்லாஹ் உச்சத்துல வச்சு பாரு, எல்லாமே அல்லாஹ் தாங்க. இப்படி நம்பணும். அது நம்மளால பேசாத, எல்லாமே அல்லாஹ். இப்படி நம்புங்க. அல்லாஹ் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத விதத்தில் கொடுப்பான். அதைத்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நினைத்து பார்க்காத விதத்தில் கொடுத்திருக்கிறான். உதாரணம் என்ன? வரலாற்றை பார்த்தோம். மற்றொரு பக்கம் உண்டு. கடலிலே காப்பாற்றப்பட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஈமானுடைய உச்சத்தின் வெற்றி. கடலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் காப்பாற்றினான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்கள். மீன் முழுங்கிருச்சு. சயின்ஸ் என்ன? ஒரு மண் செரிச்சு தள்ளிரும், முடிஞ்சு போச்சு. சயின்ஸ் தானே, அறிவியலா தானே சொல்லுது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி காப்பாற்றினான்? எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருக்கிறோம். காப்பாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டார். எப்படி? காலம் முழுக்க வாழ்க்கை பருவத்தை அடைந்து விட்டார். நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கடைசி வருஷம் அல்லாஹ்வும் கேட்கிறார், யா அல்லாஹ், தலை முடியெல்லாம் நிறைய மின்னி விட்டது, என்னுடைய மனைவியோ குழந்தை பேர் இல்லாமல் மாறிவிட்டால் எப்படியாவது ஒத்த பிள்ளையை கொடுத்துட மாட்டியா? கேட்டார். ஈமானுடைய உச்சத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு உலகத்துல பிள்ளையை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை. எல்லாத்துக்கும் பிள்ளையை கொடுத்துருவான். தன் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அது அருள். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் அடிக்கோடிடுகிறான். என்ற பிள்ளையை கொடுத்தோம். வலம் நஜ்ஜஅல்லஹு மின் கப்லு சமியா. இதற்கு முன்னால் பிள்ளையை கொடுத்துரும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பிள்ளை வந்து சேர்ந்துரும். பேர் வைக்கிறது நம்ம வேலை இல்லை. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன? அல்லாஹ்வே பெயரை வச்சிட்டான். யஹ்யா என்ற பெயர் வைத்து பிள்ளையை கொடுத்தான். இதெல்லாம் எதை சொல்லுகிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்கள் தந்தையை பிரிந்திருந்தார். ரொம்ப வருஷம் ஆச்சு. பாப்பாவும் மகனும் பார்த்துக்கவே இல்லை. பாப்பா ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம். அழுது அழுகிறார்.
மகனை நினைச்சு நினைச்சு அழுது அழுது கண் பார்வை போய்விட்டது. அவ்வளவு தேடுதல், காலம் கடந்து விட்டது. இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் சொன்னது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைத்தான். எப்படி? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் என்ன தெரியுமா? பிள்ளையை கொடுத்தான், ஆண் துணையின்றி பிள்ளை பெற்றது. மனிதனுடைய அறிவுக்கு மாற்றம். இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல். அறிவு என்ன சொல்லுது? ஒரு பெண் ஆண் இல்லாமல் பிள்ளை பெற்க முடியாது. சமுதாயம் அப்படித்தான் பேசியது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இப்படி ஒரு செயலை செய்து விட்டாயே, உங்க வாப்பா நல்லவர், உங்க உம்மா நல்லவங்க, உன்னே நாங்க இப்படி நினைச்சு கூட பார்க்கலையே. இப்ப அல்லாஹ் செய்த அற்புதத்தை பாருங்கள். பிள்ளையை கொடுத்தது ஒரு அற்புதம், கொடுத்த பிள்ளையை பேச வைத்தது மற்றொரு அற்புதம். பிள்ளை பேசுது. காலை இன்னி அபதுல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். இப்படியான சிறப்பு. இது போன்ற இன்னும் பல்வேறு விதமான அற்புதமான அற்புதமான அற்புத திருமறை குர்ஆனிலும் நிறைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் முறையில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் இது போன்ற வரலாறுகளை எடுத்துச் சொல்வதற்கு காரணம் என்ன? ஏதோ பார்த்து விட்டு கடந்து செல்வதற்கு அல்ல. இப்படிதான் இருந்திருக்குது, பரவாயில்லையே, இப்படி இல்லாம இருப்பாங்க என்று வியந்து பார்ப்பதற்கல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய இறைவனுக்கு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய ரப்புக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சேர்த்து வைத்த ரப்புக்கு, உங்களுக்கு இருக்கிற அற்ப கஷ்டம் இப்படி தொடர்ச்சி எறிஞ்சிருவாங்க. உச்சம் இருக்கணும். உள்ளத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் ஆழத்தை அடைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தான். இப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு இருக்க கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மனுஷன் புலம்புறதுக்கு காரணம் என்ன? எனக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சு, எனக்கு இப்படி எல்லாம் ஆயிருச்சு, இப்படி நினைச்சு கூட பார்க்கல, அழுகிறான. ஈமானுடைய சருகல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, 23 ஆண்டு கால நபித்துவம் நம்மை எல்லாம் அப்படியே உலுக்கி போடுகிறது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு விலை பேசப்பட்டது. யார் முஹம்மதை பிடித்து வருவாரோ இனாம் என்று சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்த மக்கத்து காஃபிர்களும் நபிகளாரை தேடி போனார்கள். தலையை வெட்டி எடுத்தால் யாரும் வீட்டில் இல்லை. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சவுர் குகையிலே மாட்டியிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் குகையில் இருக்கிறாங்க. எதிரி நபிகளாருக்கு நெருக்கத்தில் வந்து விட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, எதிரே குனிந்து பாதத்தை பார்த்தால் மாட்டி விடுவோம். எவ்வளவு பக்கத்துல வந்துட்டான். கொஞ்சம் கீழே குனிஞ்சு என்னன்னு பார்த்தான்னா நம்ம 2 பேரும் செத்தோம், கொன்றுவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மதன்னுக்கை அபூபக்கர் அபூபக்கரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா? 2 நபர்களோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன? இப்படியான நம்பிக்கை என்று பாருங்கள். தன்னை கொல்ல வந்து விட்டார்கள், அதெல்லாம் இருக்கட்டுங்க, அல்லாஹ் இருக்காங்கல்ல, அவங்க காப்பாத்திடுவான். இந்த நம்பிக்கை யாருக்கு வரும்? ஈமானுடைய உச்சத்தை ஒருவர் உள்ளத்தில் ஏற்றினால் தான் வரும். ஒரே ஒரு சம்பவம். சவுதி அரேபியா நாட்டிலே ஒரு 10 வயது நிரம்பத்தக்க சிறுமி பரா என்ற ஒரு சிறுமி,
ஒரு 10 வயசு இருக்கும். இவர்கள் எகிப்தை தாயகமாக கொண்டவர்கள். தந்தை பெரிய ஒரு இன்ஜினியர். சவுதி அரேபியா நாட்டிலே உயர்தரமான ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார். ஒரு 10 வருடத்தில் இந்த சிறுமி வாழ்ந்த வாழ்க்கையை போன்ற யாரும் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். உயர்தரமான வாழ்க்கை. ஒரு நாள் அவருடைய தாய் மயக்கமுற்று கீழே விழுந்தாள். மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டாள். மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், பராவுடைய தாய்க்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது, பிளட் கேன்சர். வாப்பாவை கூப்பிட்டு, உங்க மனைவிக்கு பிளட் கேன்சர் இருக்கு, நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னைக்கு நாள் மூத்தா போயிருவாங்க, நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிற பரான் அவ்வப்போது தன்னுடைய தாயை சந்திக்க மருத்துவமனைக்கு வருவாள். உமா பார்க்கிறதுக்கு வருவா. அந்த தாய் அந்த பிள்ளை இடத்திலே அவ்வப்போது சில வார்த்தையை சொல்வாள். உனக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு சென்றால் உனக்கு சில விளையாட்டு ஜாமான் பொருட்களை நான் தயார் செய்து வைக்கிறேன், அப்படியானால் நான் உனக்கு முன்னால் மறைத்து விடுவேன். இதை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பாள் அந்த பெண் சிறுமி இடத்திலே. நாட்கள் கழிந்தோடியது. ஒரு நாள் அந்த தந்தைக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. உங்கள் மனைவி மரணித்து போனார்கள். கண்ணீரோடு கவலையோடு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய மகளை அழைக்க தந்தை சென்றார். பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியத்தில் எல்லாம் தகவலை சொல்லி பிள்ளை அழைக்கிறாள். ஸ்கூல்ல பிள்ளை சாப்பிடல, சாப்பிட வச்சு கூட்டிட்டு போங்களேன் இப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உயர்தரமான வாகனம், பெரிய கார், ஹை கிளாஸ். 2 பேரும் கார்ல வர்றாங்க. பாப்பா பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட வாங்க போவோம், வெளியே போய் வாங்கிட்டு வர்றாரு. பிள்ளை கார்ல உட்கார்ந்து பாப்பாவை சிரிச்ச முகத்தோட பாக்குது. பிள்ளைக்கு தெரியாது தாய் மரணித்து போன செய்தி இன்னும் சொல்லப்படவில்லை. உன்னுடைய தாய் மரணித்து விடுவார் என்ற செய்தி இதனால் வரைக்கும் சொல்லவில்லை, இன்னைக்காவது சொல்லிடுவோம். இன்றைக்கும் ஒரு நாள் நினைத்து அழுவாள், அது இன்றையோடு முடியட்டும் என்று தந்தை நினைத்தார். உடையை வாங்கிக் கொண்டு சிரித்த முகத்தோடு தன்னுடைய வாகனத்திற்கு அருகில் நெருங்கியவன் எதிரே வந்த வாகனத்தால் தூக்கி எறியப்பட்டான். துடிதுடித்து கீழே விழுந்த தந்தை வேக வேகமாய் மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் தந்தையும் மரணித்து விட்டார். இப்போது அந்த சிறுமிக்கு யாருடைய மரணத்தை முதலில் சொல்வது என்று குழம்பி போனார்கள். ஒரு 10 வயது நிரம்பத்தக்க சிறுமிக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். தாய் மரணித்து விட்டார், தந்தை மரணித்து விட்டார், இருவரும் மரணித்து மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள். மருத்துவ உலகம் தாயினுடைய மரணத்தை சொல்லிடுவோம், இல்ல இல்ல தந்தையுடைய மரணத்தை சொல்வோமே, கண்களுக்கு முன்னால் பார்த்து விட்டால் அல்லவா. தந்தையுடைய மரணம் சொல்லப்பட்டது. கதறி துடித்து கண்ணீர் விட்டு அழுதால் 6 நாட்களுக்கு பிறகு தாயினுடைய மரண செய்தி சொல்லப்பட்டது. 6 நாள் கழிச்சு தன்னந்தனி அனாதையாய் நிற்கிறாள். வெளிநாட்டிலிருந்து தாயத்தை விட்டுவிட்டு வந்தவள் சவுதி அரேபியா நாட்டிலே தற்போது அகதியாகவும் நிற்கிறாள். உயர்தரமான பொருளாதாரத்தில் வளம் படைத்தவர்கள் தத்தெடுத்துக் கொண்டார்கள். அக்பர் முபாஷரா போன்ற செய்தித்தாள்கள் எல்லாம் வெளிவந்த செய்தித்தான். நீங்கள் இன்றைக்கும் கூட யூடியூப்களில் போய் பரா என்று டைப் செய்து அவருடைய குர்ஆனுடைய வசனத்தின் ஓதுதல்களை கேட்கலாம். ஒட்டுமொத்த குர்ஆனை மனனம் செய்த பெண். ஒரு நாள் பராவும் மயக்கமுற்று கீழே விழுந்தால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், தாய்க்கு எந்த இரத்த புற்றுநோய் ஏற்பட்டதோ அதே பிளட் கேன்சர் பராவையும் பாதித்திருக்கிறது என்றார்கள். மருத்துவத்திற்காக யூகே லண்டனுக்கு அனுப்பப்பட்டால் 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சவுதிக்கு வந்தாள். மதரசாக்கள் எல்லாம் இந்த மாணவி சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டாள். அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மதரசாவுமே சில கேள்விகளை கேட்க துடித்தார்கள்.
எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கேள்வி. தாய் இல்லை, தந்தை இல்லை, உங்களுக்கு பிளட் கேன்சர் ஏற்பட்டிருக்கிறது, 2 கால்களும் துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போது நீங்கள் இந்த துனியாவை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒத்த கேள்வி, ஒரே பதில். ஒட்டுமொத்த துனியாவில் அல்லாஹ்வை நம்புவதை விட்டு திசை திரும்பிய வழிமாறிய அனைத்து நபர்களுக்கும் அந்த சிறுமி சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? என்னோடு இருக்கிறான் தானே, இந்த வார்த்தையை தாண்டி வேற எதுவும் பேசவில்லை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு துனியாவில் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு 10 வயது நிரம்பத்தக்க சிறுமியுடைய வாழ்க்கை பாடம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற வாழ்க்கை பாடம் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதை விட்டு திசை திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம், வழிமாறி செல்கிறோம், ஈமான் குறைந்து கொண்டே போகிறது. இந்த சிறுமி நமக்கு சொல்லிக் கொடுத்த ஈமானிய பாடத்தை பாருங்கள். தாயை இழந்து நிற்கிறாள், இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஈமான் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எங்கே விட்டோம்? அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை விட்டும் எப்போது தடம் மாறினோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். வாயளவில் எவ்வளவு சொற்களையும் சொல்லிவிடலாம். ஈமான் குறையுமாக இருந்தால் நீங்கள் துனியாவில் அலக்களிக்கப்படுவீர்கள், ஆகிரத்தில் அலக்களிக்கப்படுவீர்கள். நல்லா வாழ்ற மாதிரி தெரியும், நல்லா தானே இருக்கிறோம், எல்லாம் கொஞ்ச நாளில் முடிந்தடையும். ஆகிரத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அல்லாஹ் 2ஆக தரம் பிரிப்பான். ஈமான் கொண்டவர்கள் தனி, ஈமானிலே அங்கும் இங்குமாக இருந்தவர்கள் தனி. 2 தனித்தனியாவா? நாம் எந்த நிலையில் சேரப்போகிறோம்? விட்ட ஈமானை எப்போது பிடிக்க போகிறோம்? ஒரு காலத்திலும் குறைந்து விடாது, ஒரு காலத்திலும் குறைந்து விடாது. அல்லாஹ்வை விட்டு குறைகிற போது நீங்கள் செய்து விடுவீர்கள், தோற்று போவீர்கள், எல்லாமே வேஸ்ட் ஆகும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், நீங்க லட்சம் கோடியை போட்டாலும் எல்லாம் நாசமா போயிடும். அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கணும், தவக்கல் இருக்கணும். எல்லாமே அல்லாஹ் தாங்க, என்னால ஒண்ணும் இல்லைங்க, இந்த பேச்சு இருக்கணும். இது உள்ளத்துல கொண்டு வாங்க, காரியமாக இருந்தாலும் சாதித்து விடலாம். அதைத்தான் திருமறை குர்ஆனுடைய வரலாறுகள் சொல்லுகிறது. அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய செயல்பாடு மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் நடக்குமாங்க? நடந்துருச்சே. ஒரு திரவ பொருள் திடப்பொருளாக மாறுமா? சயின்ஸ் மாறாது. திருமறை குர்ஆனுடைய வரலாறு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற பாடம் மாறும். ஒரு சின்னஞ்சிறிய படை பெண்ணம்பெரிய படையை அடிக்க முடியுமா? சயின்ஸ் மாறாது, முடியாது, தோத்து போயிருவீங்க. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது முடியும், நம்பிக்கை இருந்தா முடியும். 2 கை 2 கால் இல்ல, முடியுமா? முடியும். வாய் பேச முடியவில்லை, வாயிலே திக்கு ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு முடியுமா? முடியும். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வரலாறு. சிரமப்படுகிறேன், முடியுமா? சாத்தியமா? உள்ளத்தில் ஈமான் இருக்கட்டும், முடியும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஈமான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாய் பதிய வையுங்கள். அல்லாஹ்னால இவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், என் ரப்பு நினைச்சிட்டான்னு வைங்க, ஒரு செகண்ட்ல மாறிடும். உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிகிற போது அல்லாஹ்வினுடைய அற்புதங்களை கண்களுக்கு முன்னால் பார்ப்போம். அப்படித்தான் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க, நாம் அணிந்திருந்த ஆடை என்ன, நாம் சாப்பிட்ட சாப்பாடு என்ன, இருந்த வீடு எப்படி? மழை பெஞ்சா ஒழுதுச்சு, தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நல்லா சாப்பிட முடியல, 3 வேளை நல்ல டிரெஸ் போட முடியல. பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனீங்க? கிழிஞ்ச ஆடையோடு. சாப்பாடு 3 வேளையில் 1 வேளை.
இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள் என்ன நினைத்து பார், என்ன நினைத்து பார். ஒன்றுமே இல்லாமல் இருந்த எண்ணெயை ரப்பு இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறான். அப்படியானால் நான் ஈமானின் உச்சத்தை தொடுகிற பொழுது அல்லாஹ் எனக்கு நான் இன்னும் நினைக்காதவற்றை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். அப்படியே இந்த துனியாவை எதிர்கொண்டு ஓடுவோம். அல்லாஹ் அனைவருக்கும் இந்த துனியாவினுடைய சோதனைகளை விட்டும் இந்த துனியாவினுடைய கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பு அடைந்து நாளை மறுமையில் சுவனத்திலே உயர்ந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருவாம், என் குடும்பத்தாருக்கும் தந்தருவாம், என் குடும்பத்தாருக்கும் தந்தருவாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.